ட்ரம்ப் வரவும் உக்ரைன் யுத்தம் நிக்கும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். எப்படி நிக்கும்? அதுக்கு அவரே 100 நாளு, 6 மாதங்கள் அப்படின்னு படம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு டக்குன்னு ஜோலிய முடிச்சு விட்டுருவாரு. இந்த 100 நாள், 6 மாதங்கள் அப்படின்னாலும், ஒவ்வொரு நாளும் இங்கேருந்து டெலிவரி போணும். அதாவது அமெரிக்கால இருந்து உக்ரைனுக்குள்ள டெலிவரி போணும். ஐரோப்பால இருந்து உக்ரைனுக்குள்ள டெலிவரி போணும். அமெரிக்க டெலிவரிகள் நின்றுச்சு அப்புட்ன்னா, "அப்பா சாமி பொழச்சுட்டோம்டா" அப்படின்னு சொல்லி ஐரோப்பா டக்குன்னு ஷட்டர மூடிரும். இதான் இன்னைக்குள்ள நிலைமை. ஆனா இதுல ஒரு படி கூடுதலா என்ன ஆகுது அப்டின்னா, இனிமே ஒரு சிங்கிள் சென்ட் கூட உக்ரைனுக்குள்ள பம்ப் ஆகாது பாத்துக்க அப்டின்னு சொல்லி ஐரோப்பிய தலைவர்கள்லாம் சொல்ட்டாங்க. அடப்பாவிகளா! யூரோ பம்ப் ஆகாதுன்னு சொல்லுங்கடா. அப்ப கூட டாலர் பின்னாடியே ஓடுறீங்களேடா! அப்டிங்கிற மாரி தான் இருந்துச்சு. சரி, ஏதோ பெரிய மனுஷனுங்க சொல்லும்போது கேட்டுக்கணும்ல. ஏன் அப்புட்ன்னா, வீட்டோ அதிகாரம் எல்லார்கிட்டயும் இருக்கு. அதனால இனிமே எந்த டிரான்சாக்ஷனும் இங்கேருந்து வராது, எதிர்பார்க்காத. நீ யுத்தத்த நிறுத்து, நிறுத்தாம போ, அழிஞ்சு போ. எங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, எல்லா ஐரோப்பிய தலைவர்களும் தன் பங்குக்கு அ அவர்களுக்கே உரிய ஸ்டைல்ல ஸ்டேட்மெண்ட் விடுறார்கள். அமெரிக்கால ட்ரம்ப பொறுத்தவரை 100 நாள், 6 மாதங்கள்னு சொன்னாலும், ஒரு ஃப்ளைட்ட கூட டேக் ஆஃப் ஆக விட மாட்டார். எதுக்கு? உக்ரைனுக்கு கொண்டு போய் குடுக்குறக்கு. அதே மாரி ராணுவம் உக்ரைனுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. எந்த ஒரு இன்புட்ஸையும் தராது. அப்ப இவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள்? மிகப்பெரிய கேள்விதான். இந்த கேள்வியோட ஜெலன்ஸ்கி நிக்கும்போது, ரஷ்யா தன் பங்குக்கு ரஷ்யா, அமெரிக்கா விளையாட ஆரம்பிச்சுட்டார்கள். அதாவது ட்ரம்ப் வர வரையும் எப்படி இருந்துச்சு அப்புட்ன்னா, பெரிய அளவு ஒரு தோஸ்திக்கு அப்படின்னு பாட்டு பாடுற மாரி தான் 2 பக்கத்துல இருந்து ஸ்டேட்மென்ட்கள் பரிமாறப்பட்டுச்சு. அமெரிக்கா, ரஷ்யா. ஆனா ட்ரம்ப் வந்து உட்கார்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இருந்து வழக்கம் போல அமெரிக்கா, ரஷ்யாவோட ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுட்டார்கள். "என்ன நீ பெரியவனா? நான் பெரியவனா?" அப்படிங்கிற அந்த சண்டை வெளிப்படத் ஆரம்பிச்சுருச்சு. அதாவது ட்ரம்ப் வந்து யுத்தம் நிக்குன்னா, ட்ரம்ப் அமெரிக்கால இருந்து வர ஆயுதத்த தடுத்துட்டாரு. உக்ரைன் தடுமாறுது. இவ்வளவுதான் விஷயம். ட்ரம்ப் வந்து ஒரு டீல டேபிள்ல போட்டு, அது ரஷ்யாவுக்கு ஒத்து போய், "அப்படிலாம் ரஷ்யா யுத்தத்த நிறுத்துனதாக அறிகுறி கிடையாதுப்பா" அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, "உன்னைய யார்றா யுத்தத்த நிறுத்த சொன்னா? யுத்தம் போட்டுக்கிட்டே இரு. ரஷ்யா அழிஞ்சு போட்டும்." அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ல, இந்த மாரி 2 பேரு போட்டி போட்டு ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சுட்டார்கள். சரி போட்டி போட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டு 2 பேரும் அடிச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா, இங்க தான் பெரும் ஆபத்து யாருக்கு இருக்கு? அண்ணன் ஜெலன்ஸ்கிக்கு இருக்கு. என்னைக்குமே அமெரிக்கா, ரஷ்யா தன்னோட உச்சகட்ட ஈகோவ காட்ட ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படின்னா, யாரோ ஒரு பையன் பலியாக போறான் அப்படிங்கிறது தான். 2 பேரும் தங்களுக்குள்ள அடிச்சுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தன அடிச்சுட்டு பாத்தியா, இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆள் ஜெயிச்சுட்டேன் அப்டின்ருவாய்ங்க. டேய் நீ அத அவன அடிச்சு சொல்லியிருக்க. இவன அடிச்சுட்டேன், நான் தான் முடிச்சுட்டேன் கதைய ஜெயிச்சுட்டேங்கிற மாரி தான். இது அமெரிக்கா எப்பயுமே பண்ணும். உதாரணத்துக்கு ஜெர்மனிய ரஷ்யா முடிச்சுச்சு 2ஆம் உலக யுத்தத்துல அப்டின்னா, நேரா போய் ஜப்பான்ல குண்டு போட்டு, ஜப்பான நான் தான் முடிச்சேன். 2ஆம் உலக யுத்தத்த முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் அப்டின்னு அமெரிக்கா சொல்ட்டு போயிரும். ஏன்னா அன்னையிலருந்து இன்னைக்கு வரையும் இதே கூத்து தான். இப்ப உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்காவால மைலேஜ் எடுக்க முடிஞ்சான்னு கேட்டா, இல்லை அப்படின்னு சின்ன குழந்தை கூட சொல்லிரும். அதே உக்ரைன் யுத்தத்த காரணமா காட்டி, சிரியால முடிச்சு கட்டிட்டேன் பாத்தியா? சிரியால ரஷ்யா குடுத்த ஆதரவுல ஓடிக்கிட்டு இருந்த அரசாங்கத்த வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன் பாத்தியா? நான் தான் உண்மையான மைலேஜ் எடுத்திருக்கேன்னு அமெரிக்கா சொல்லிருச்சு. எது? இந்த கேப்ல முடியலன்னோனயே, ஆசாத் ரெஜிம தூக்கி போட்டு மிதிச்சு மிதின்னு மிதிச்சுப்புட்டாய்ங்க. ரஷ்யாவ பொறுத்தவரை தன் பங்குக்கு, டேய் ஆசாத் ரெஜிம வெளில அனுப்புனேன். அல் ஜுலானி என்ன உன் மடியிலயா வந்து உட்கார்ந்திருக்கான்? நோ. வெள்ளை மாளிகைக்கு எங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவு இல்லன்ட்டாங்க. அவன் கிரெம்ளினோட தான்டா தினமும் போக்குவரத்துல இருக்கான். டீ, காபி வந்து சாப்பிடாத குறை மட்டும் தான். அப்படின்னு சொல்லி, நாங்க தான் சிரியால இன்னமும் மைலேஜ் எடுக்கிறோம் அப்படின்ட்டார்கள். இதுல இவர்கள் சண்டையில தவிர்க்க முடியாத சேதாரம் யாருக்கு அப்படின்னா, ஆசாத்துக்கு தான். சிரிய மக்களுக்கு தான். இந்த மாரி எவனாவது ஒருத்தன் மாட்டிக்குவான். நல்லா உத்து கவனிச்சோம்னா, இந்த மாரி சம்பவங்கள் தான் இந்த 2 பயலுகளோட ஆக்ரோஷத்துல வெளிப்படும். இப்ப 2 பயலுகளும் கொஞ்சிக்கிட்டு இருந்த பயலுக திடீர்னு ஆக்ரோஷத்த காட்டவும், அந்த இடத்துல பலியாக போறது நம்ம தானோ! நம்ம தானா அப்படின்னு ஜெலன்ஸ்கி ரொம்ப நடுங்குறதுக்கு காரணம், ஏற்கனவே உக்ரைன கிளச்சு போட்டாச்சு. இனி ஜெலன்ஸ்கி தப்பிச்சு ஓடுறது தான். எங்க ஓட முடியும்? ஐரோப்பா ஏத்துக்காது. வேற எங்க? அமெரிக்கா போனா ஓகே. ஆனா எவ்வளவு காலம் ரஷ்ய உளவுத்துறை கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்? பெரிய கேள்விக்குறி. முதல்ல அமெரிக்காவே நம்மள தப்பிக்க விடுமா? இல்ல போட்டு தள்ளுமா? அதுவும் பெரிய கேள்வி. 2 பேரும் வேற சண்ட போட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அப்ப அந்த தவிர்க்க முடியாத சேதாரம் நம்ம தானோ? அப்படின்னு ஜெலன்ஸ்கி நெஞ்சில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காராமா. நீ போய் பாத்தியான்னு கேட்கக்கூடாது. இருக்கலாம், இல்லாமயும் போலாம். ஆனா சூழ்நிலைகள் அவர் நெஞ்சில கை வச்சு உட்கார்ற அளவுக்கு
டைட்டா ஆயிப்போச்சு. ட்ரம்போட பதவியேற்புக்கு பின்னாடி ரஷ்யா, ட்ரம்புக்கு இடையே நடக்கக்கூடிய வார்த்தை போர். அது உக்ரைன் யுத்த காலத்த விட மோசமாச்சே! அப்படின்னு இவர்களோட பேட்டர்ன் தெரிஞ்சனால, இவர்களோட பேட்டர்ன் உலகத்துல உள்ள எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். எல்லா நாடுகளுக்கும் தெரியும். ஜெலன்ஸ்கிக்கும் தெரியும். அதனால அவருக்கு உச்சகட்ட நடுக்கத்துல இருக்கார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி. வணக்கம்.